இயேசுவின் நாமத்தில் இந்த 16ஆம் நாள் ஜெபத்திற்கு உங்களை யாவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நாளிலே கூட தலைவணங்கி நாம் ஜெபத்தை எடுக்கலாம். இயேசுவே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். மீண்டுமாய் ஆண்டவரே, ஒரு விசை கூட உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா. இதனை நாங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரே, உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த ஆண்டவரே, இது ஏதோ ஒரு கடமைக்கு என்று தினந்தோறும் நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, உண்மையுமாய் உத்தமமாய் ஆண்டவரே உண்மை நிஜமாகவும் உண்மையாகவும் நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க அப்பா உம்மிடத்திலே மன்றாட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இருதயத்தை தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரிலேயே நாங்கள் செய்யும் போது ஆண்டவரே, எந்த ஒரு இடைவேளையோ எந்த ஒரு கேப் ஆண்டவரே எங்களுக்குள்ள இராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரே சபையில எப்படி நாங்கள் ஆராதிப்போமோ ஆண்டவரே, நீங்க எப்படி எங்களை ஆண்டவரே ஆவில நிரப்புவீங்களோ அதே போல ஒரு அனுபவத்தை ஆண்டவரே எங்களுக்கு தருவீராக. அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாட்களிலே கூட ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று கலங்கி போய் திகைத்து போயிருக்கிற சூழ்நிலையில கூட ஆண்டவரே நீங்க எங்க கூடவே இருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்திலே வாழவே முடியாதப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பக்கத்திலே இருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க இல்லைன்னா ஆண்டவரே எங்களுக்கு வேறொரு கதி இல்லைப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. Thank you for being with us thus far, Father God. Love you, Lord Jesus. எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹalleluya ஹalleluya அல்லேலூயா ஹalleluya 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 அல்லேலூயா ஹalleluya. என்னுடைய இருளான வாழ்க்கையை நீர் வெளிச்சமாக்கி இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிரற்ற வாழ்க்கையிலே நீர் ஜீவனாய் இருந்து எங்களை வழி நடத்திக் கொண்டிருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய வெளிச்சம் நீர், எங்களுடைய ஜீவன் நீரப்பா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாம் நீங்க தானே சப்பா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. நாங்கள் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் எங்களுக்கு தாயுமாய் இருந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் காயப்பட்ட நேரத்திலே நீர் எங்களுடைய தகப்பனாய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மையாகவே அப்பா, நீர் எங்கள் அப்பாவும் எங்களுடைய அம்மா
கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Rabala bala 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 fishara bala 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 bala. ಆರಾಧಿಸುವೆ
பாவத்துக்காக, ஆண்டவரே எங்களுடைய வியாதிக்காக, ஆண்டவரே எங்கள் மீறுதலுக்காக, ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்களுக்காக ஏற்கனவே ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ராஜாவுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க அர்ப்பணித்து எங்களுக்காக உடைய ஜீவனையே ஆண்டவரே பலியாக கொடுத்தீர். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவையாலே நாம் ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு நோய்க்கும், எந்த ஒரு வாதைக்கும், எந்த ஒரு பயத்திற்கும், ஆண்டவரே நஷ்டத்திற்கும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு பலன் கடந்து வருகிறதே, ஒரு தைரியம் கடந்து வருகிறதே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அவையாலே தானே ஆண்டவரை எல்லா பாவத்திற்கும் துதிக்கும் மகிமையும் எல்லாவற்றுக்கும் பாத்திரரான தேவனாய் இருக்கிறபடியினாலே எல்லாவற்றும் இடத்திலே அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற நாட்களுக்காக நாம் தேவனை துதிக்கிறோம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அவரை துதிக்க 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 நமக்கு மேன்மை உண்டு. அவர் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவர், துதிக்கு பார்த்தவர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனை, ஆராதனையின் தேவன், ஆராதனையின் மகிமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை 16வது நாள், 16ஆம் தேதி, இந்த நாளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதுவரை நம்மளை காத்து வந்தாரே, ஸ்தோத்திரம், நன்றி. இப்போதும் தலைவனை ஜெபம் பண்ணுவோமா? சத்தமா ஜெபித்தாலும், பொறுமையாய் ஜெபித்தாலும், ஊக்கமாய் ஜெபித்தாலும், கண்ணீரோடு ஜெபித்தாலும், முழு உள்ளத்தோடு உடைந்து நொறுங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஒரு பிள்ளை அழுகிற சத்தம் அவருடைய தாய்க்கு நன்றாக தெரியும். மற்றவங்க ஒரு முறை 2 முறை உன்னிப்பா கவனிச்சு கேட்டாதான் தெரியும். ஆனால் ஒரு தாய்க்கு, ஒரு தகப்பனுக்கு அந்த குடும்பத்தின் அந்த பிள்ளைகளுடைய உணர்வு, சத்தம் என்ன என்று தெரிந்துவிடும். நம்முடைய உணர்வுகளை அறிந்த தெய்வம், நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம், அவர் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளுக்காக நாங்கள் வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைகளுக்காக வேண்டும். எல்லா சபைகளும் திறக்கப்படட்டும், எல்லா சபைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும், சபைகள் பெருகணும். எவ்வளவு பேர் தடையை கொண்டு வந்தாலும் சபையை பெருக வைக்கிற தேவனே, அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்களுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக வேண்டும். அவளை பயன்படுத்தும், அவளுக்கு ஞானத்தை தரும், அவளை உபயோகப்படுத்தும். நம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எல்லாரையும் நீங்கள் ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தின் மேன்மைக்காக நீர் ஏற்படுத்தி வைத்ததான 5 வித தலைமையத்துவத்திற்காக ஜெபம் பண்றோம். அப்போஸ்தலர்களுக்காக வேண்டுகிறோம். சபைகளை ஸ்தாபிக்கணும். தீர்க்கதரிசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளை எச்சரித்து நடத்தணுமே, ஆறுதல் படுத்தணுமே. சுவிசேஷகர்களுக்காக ஜெபம் பண்றோம். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய் இருக்கிற அந்த தெய்வத்தை குறித்த நற்செய்தியை அறிவிக்க அவர்களை நீங்க பயன்படுத்தும்படி வேண்டுகிறோம். மேய்ப்பர்களுக்காக வேண்டுகிறோம். சபையை கண்காணித்து, அவளுக்கு போஷித்து, அவளுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல மேய்ப்பர்களை பயன்படுத்த வேண்டுமே. போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். டீச்சிங், கற்றுக் கொடுக்கிறது, தெளிவான சத்தியத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் கிருபைதான். அனைத்து ஸ்தாபனங்களுக்காக வேண்டுகிறோம். ஸ்தாபன தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். நல்ல தரிசனத்தோடு செயல்படுகிறவர்கள் கொஞ்சம் கூட விலகாதபடிக்கு அவர்களை அற்புதமாய் நடத்தும், ஆரோக்கியம் கொடும், ஆதரவாயிரும், ஆசீர்வதியும்,
பரிசுத்தத்தால், பக்தியால், ஞானத்தால் அலங்கரிக்கும்படி உம்மிடத்தில் விரும்புகிறோம். இந்த ஸ்தாபனம், கிளை சபைகள், பொறுப்புகள், ஊழியங்கள், இவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து அவளை உயர்த்தும்படி வேண்டுகிறோம். நீங்க தான் செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் திட்டங்கள் முறியடிக்கப்படட்டும். சுவிசேஷத்துக்கு விரோதம், ஆராதனைகளுக்கு விரோதம், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு விரோதம், எந்தெந்த விதத்தில் தாக்குதல் நடக்குதோ அந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கிறதான சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவர் கிரியை செய்யும். தேவன் தான் நடத்தும். சபைகளில் சபைக்குள்ள இருக்கிற விரோதங்களை மாற்றுங்கப்பா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள ஒரு தெளிவு வேணும், ஞானம் வேணும், பயபக்தி வேணும். சபைக்குள்ளிருந்து விரோதம் பண்றது, விரோதமான ஆட்களை சேர்க்கிறது, கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்துறது, அவளுக்கு புத்தி கொடுக்க வேணுமே. அந்த விரோதமான சிந்தையோடு இருக்கிறவளுக்கு நல் எண்ணங்களை தாரும். கலகத்தின் ஆவி உடைந்து போகட்டும். விரோதம் அது சாத்தானுடைய காரியம், மனுஷிக காரியம். கலகம் அது பிசாசு தூண்டுதல். இதெல்லாம் சபைக்குள்ளவே இருப்பாங்க. அவங்களையும் மாற்ற வேணும். ஏன்னா தேவனுடைய ஆலயம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஒன்று. தெய்வீக அதிகாரம் அதுக்குள்ள இருக்கு. பின்மாற்றமா இருக்கிறவனுக்காக ஜெபிக்கும். எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் திருந்தாம உலக காரியங்களுக்கும் தேவனுடைய வசனத்தை விட்டு, தெய்வீக காரியத்தை விட்டு விலகி போகிற மக்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். இந்த பின்மாற்றமான மனநிலை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவனுக்கு, சபைக்கு யாரும் கெடுதல் உண்டாக்க கூடாது. வெளியில உள்ள ஆட்கள் ஒருவேளை பண்ணுவாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவர்கள் உணர்த்தப்படுவாங்க. ஆனா சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் வருவது நிலைமை பரிதாபம். அந்த நிலைமைகளை மாற்றும். அப்படிப்பட்ட மனநிலையை மாற்றி போடும். வசனத்தை வசனம் தெரியாததுனால, தெய்வத்தின் மகத்துவம் புரியாததுனால இப்படிப்பட்ட தவறான எண்ணத்தோடு அநேகர் செயல்படுகிற நிலைமைகளை பார்க்க முடியும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் வியாதி வரக்கூடாது. ஊழியர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, டீச்சர்களுக்கு, தேவ ஊழியத்தை செய்யற வாலிபர்களுக்கு, கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றுறவங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் எந்த விதமான நோய்கள் வராதபடி. நீங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேதனைப்படுறாங்க. எத்தனையோ சபை கண்ணீர் வடிக்கிறது, ஊழியர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தயவு செய்த நிலைமைகளை மாற்று. எல்லாருக்கும் வருதுப்பா. நீங்க தான் தொடரும், நீங்க தான் கிரியை செய்யணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த தேவ பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்க வேண்டும். அவளுக்கு உதவியா இருக்க வேண்டும். அவளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். நீங்க ஆசீர்வதிக்கலன்னா, நீங்க தேவைகளை சந்திக்காவிட்டா வேற யாரு முடியும்? வேற யாரு செய்ய முடியும்? நீங்க தான் இரக்கம் பாராட்டணும். உம்மிடத்தில் வேண்டுகிறோம். உலகம் முழுவதும் எழுப்புதல் உருவாகட்டும். தனிப்பட்ட விதத்தில் எழுப்புதல் உருவாகட்டும். குடும்பங்களில் எழுப்புதல் உருவாகட்டும். சபைகளில் எழுப்புதல் உருவாகட்டும். குழுக்கள், ஆண்டவரை குழுவா சேர்ந்து ஜெபிக்கிற இடங்களில் எழுப்புதல் உருவாகட்டும். தேசம் முழுவதும் எழுப்புதல் உருவாகட்டும். ஏசப்பாவுடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் நாங்கள் வாழுகிறோம். உடைய வருகைக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்கள் பிரசங்கிக்கிறாங்க, நாங்கள் அதை உணர்கிறோம். எழுப்புதலை கட்டளையிடும். எல்லாரையும் செபிக்க வைக்க வேண்டும். எல்லாரும் வேத வசனத்துக்குட்பட்டு அதை எண்ணம் வரணும். தவறான வழியை விட்டு விலகணும். கடைசி காலம் என்கிற அந்த உணர்வு வர வேண்டும்.
இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று எல்லாரும் அறிந்திட இவர்களை பயன்படுத்தும்படி வேண்டும். எங்களை பயன்படுத்தும். அந்த எழுப்புதலை காண எங்களை ஆயத்தப்படும். எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். ஞாயிற்றுக்கிழமை நீ நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நீ காலையில கூட எவ்வளோ பேர் ஆராதிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பெரிய சபைங்க திறக்கப்படாம இருந்திருக்கலாம். இன்னும் விடுதலையோடு தேவனுடைய காரியத்தை செய்ய முடியாம இருந்திருக்கலாம். சீக்கிரத்தில் தடைகள் விலகட்டும். சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைகள் மாறி போகட்டும். கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கணுமே, விடுதலையோடு துதிக்கணுமே, கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணுமே. அற்புதங்களை செய்யும். இந்த வார்த்தைகள் உம்மிடத்துல கருத்தா நாங்க சொல்லி இருக்கிறோம். உலகம் முதற்கொண்டு, எங்கள் தேசம் முதற்கொண்டு, எல்லா ஜாதி ஜனங்கள் முதற்கொண்டு, நாங்கள் இருக்கிற இடம் வரைக்கும் ஒரு பயங்கரமான பிரசன்னம் இறங்கட்டும். எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டும். ஏசப்பா வரும்போது நரகத்துக்கு பக்கம் ஜனங்க யாரும் போக வேணாம். ஏன்னா நீங்க சிலுவையில சிந்தின ரத்தம் மதிப்புள்ளது. ஸ்தோத்திரம். கோடி 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 மக்கள் நரகத்துக்கு போகாம எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். சிலுவையிலே இயேசு பலியானதின் நோக்கம் ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். நீங்க கிரியை செய்யும். அதுக்குதான் நாங்க பிரயாசப்படுகிறோம். அதுக்குதான் நாங்க ஜெபிக்கிறோம். அதற்குதான் நாங்க ஆராதனை நடத்துகிறோம். நீங்க அந்த அற்புதத்தை செய்யுங்க. நீங்க அதை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்க மட்டும் ஏசப்பாவை அறிந்தால் போதாது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஏசப்பாவை அறிந்து கொள்ளணும். எங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் இயேசுராஜாவை அறிந்து கொள்ளணும். எங்கள் பட்டணம், எங்கள் கிராமம், எங்கள் மாவட்டம், எங்கள் மாநிலம், எல்லா இடத்தில் உள்ள மக்கள் இயேசு தெய்வத்தை அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யுங்க. கிறிஸ்தவர்களை குறித்து தப்பான அபிப்பிராயத்தோடு இருக்கிற ஜனங்களின் இதயங்களில் நீங்க பேசும் கிரியை செய்யும். நீங்க எல்லாரும் நேசிக்கிற தெய்வம். அந்த உணர்வை எல்லாரும் பெற்றுக் கொள்ளட்டும். அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை இந்த காலையில் எல்லாரும் கர்த்தரை ஆராதிச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாலையில அந்த ஜெப தொடர்ச்சியாக இந்த 16வது நாள் நாம் கர்த்தரை தேடி இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த 8ஆம் வசனம் தான். யூதா பொதுவான நிருபம் 8ஆம் வசனத்தின் 3வது ஒரு காரியம் இருக்கிறது. அதுல இந்த சொப்பனக்காரர்கள் ஒரு நாளும் வலியுறுத்தி சொல்லுகிறோமே, சொப்பனம் காணுவாங்க, அதை உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, உண்மையை மறைச்சிடுவாங்க, ஜனங்களை வழி தப்பி திரிய வைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய 3 குணங்கள் அங்க யூதா சொல்லி வந்தார். ஒன்று, மாம்சத்தை அசுத்தப்படுத்துவது. இரண்டாவது, தெய்வீகத்தை அசட்டை பண்ணுவது. மூன்றாவது, மகத்துவத்தை தூஷிப்பது. மகத்துவம் என்பது இது சாதாரண வார்த்தை அல்ல. இந்த மகத்துவம்ங்கிற வார்த்தை தெய்வத்துக்கு பொருந்தக்கூடியது, தெய்வத்தோடு இணைந்த ஒன்று. இது சாதாரண மனுஷனோடு ஒப்பிட முடியாது. மனுஷன் குறையுள்ளவன். குறையுள்ள மனுஷனோடு இந்த மகத்துவத்தை ஒப்பிட்டு இணைக்க முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். அவருக்கு தான் இந்த மகத்துவம், மாட்சிமை, மகிமை சொந்தமானது. இதைதான் இதை அவங்க தூஷிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இதற்குள்ள இல்ல, இதை விட்டு வெளியில போயிட்டாங்க. தேவனை விட்டு வெளியில போறவங்க தான் தூஷிப்பாங்க. சத்தியத்தை விட்டு வெளியில போறவங்க தான் தூஷிப்பாங்க.
அடுத்து இதனால பின் விளைவு என்னன்னு தெரியாதவங்க தான் தூஷிப்பாங்க. அத போல அனுபவங்கள் உண்டு. ஆனா வேதத்துல இப்படிப்பட்ட அந்த தூஷித்தல்ங்கிற விஷயத்துல இருக்கிற ஒரு 3 காரியத்தை இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு முறை தாவீது என்ற தேவ மனுஷன் தெய்வ கொடுத்த கிருபையின்படி ஊழியத்தை அவருடைய ராஜ்யபாரத்திலே நடத்தி கொண்டு வந்தார். ஒரு நாள் அவருடைய குமாரன் அப்சலோம் என்பவன் இந்த தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி பயங்கரமான ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு தன் தகப்பன் என்னும் பாராமல் அவனுக்கு விரோதமாய் எழும்பி செயல்பட்டார். அதனால் ஏற்பட்ட பிரச்சனை என்ன என்று அந்த 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். வசனத்தை படித்தவர்கள், தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பின மகன் அப்சலோம், அவன் வாழ்க்கை வீணாய் போய்விட்டது. வீணா செத்து போனான். பெற்றோருக்கு விரோதமாக யாரும் எழும்பக்கூடாது. தாய் தகப்பனை யாரும் தூஷிக்க கூடாது. தன்னை பெற்றெடுத்த தகப்பன் தாயை தூஷித்தால் அவர்களை கல்லெறிந்து கொள்ளணும்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. தாய் தகப்பனை தூஷிக்க கூடாது, கேவலமாய் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குமாரனாகிய அப்சலோம் சில ஆட்களோடு சேர்ந்து கொண்டு தாவீதை விரட்டும் போது, இவன் ராஜ்யபாரத்தை பிடிக்க தாவீதை விரட்டும் போது, தாவீது இருக்கிற அந்த எருசலேமை விட்டு அவர் புறப்பட்டு அவரும் அவரோடு கூட சிலரும் பொலிவ மலை மேல ஒரு மலை மேல ஏறி போறாங்க. வயதாயிடுச்சு, சாப்பாடு இல்லை, பலவீனம், தளர்ந்து போன நிலைமை. அப்படிப்பட்ட நேரத்தில் சவுல் குடும்பத்தை சார்ந்த ஒருவன் சீமேயி, அவன் தூஷிக்கிறான். இரத்த பிரியனு, கொலைபாதகனு, பயங்கரமா வாயில வந்தபடியெல்லாம் மண்ணை வாரி வீசி கல்லை எடுத்து அடிச்சு கேவலமா பேசுறான். தொலைந்து போன்னு தூஷிக்கிறான். பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, ஐயா ஏன் இப்படி பொறுமையா இருக்கீங்க? அவன் ஒரு நாய். அவன் போயிட்டு உங்களை போய் அவன் இப்படி பேசுறாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் தலைய வாங்கிடுற. இப்ப தாவீது சொல்லுகிறா 10ஆம் வசனத்துல 2 சாமுவேல் 16:10 தாவீது சொல்லுகிறார், தேவ மனுஷன் சொல்றாரு, வேணாம் உங்களுக்கு என்ன, நீங்க அமைதியா இருங்க, என் தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார். யாரோ என்ன அப்படி பேசணும், அவன் என்ன அப்படி தூஷிக்கிறதுக்கு, அவன் எனக்கு விரோதமாய் எழும்புறதுக்கு, அவன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். ஒரு நாள் வரும், ஆண்டவர் எனக்கு இறங்குவா, நான் பார்த்துக்கிறேன், கடவுள் பார்த்துக்குவா. பாருங்க, ஒரு தேவ மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் என்று கூட பார்க்காம அந்த சீமையை தூஷித்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, பொறுமையாயிருந்த தாவீது மீண்டும் ராஜாவாய் மாறினார். தூஷித்தவனுடைய நிலைமை பரிதாபமாய் போனது. ஆனால் யாரால் தூஷிக்கப்பட்டாரோ அந்த மனுஷன் கிருபையாய் உயர்த்தப்பட்டார். எனவே நம்ம யாரையும் அவளை ஈஸியா தூஷிக்க கூடாது, கேவலமா பேசக்கூடாது. 2வது ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். யோபு என்ற ஒரு தேவ மனுஷன், அவருடைய மனைவி 10 பிள்ளைங்க இருந்தாங்க. நல்ல ஒரு ஆசீர்வாதம், தேவன் அவர் ஆசீர்வதித்திருந்தார். ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில பயங்கர சோதனை வந்துருச்சு. 10 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. தனக்கு இருந்த சொத்து சுகம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் யோபு 1 அதிகாரத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்றாரு. ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லல, ஆண்டவர் கொடுத்தா, அவர் எடுத்தா, அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரன்னு சொன்னார். ஆனா பிசாசு சோதனை, ஆண்டவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டுதான் அவன் சோதித்தான். ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அனுமதிக்கிறார், அவ்வளவுதான். இந்த கொள்ளை நோய் கூட தேவன் அனுமதிக்கிறார், சாத்தான் கிரியை செய்யறான்.
தேவன் அனுமதிக்காம ஒண்ணு நடக்காது. அங்க அனுமதித்த பிறகுதான் யோபு தலையிலிருந்து கால் வரைக்கும் நிறைய வியாதியை கொண்டு வந்து அவன் செயல்பட ஆரம்பித்தான். அப்படிப்பட்ட நேரத்துல யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல மனைவி சொல்றாங்க, யோபு மனைவி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இன்னுமா நீங்க உத்தமத்துல உறுதியா இருக்கீங்க? இன்னுமா நீங்க அந்த கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்றீங்க? உன் வாயினால அந்த கடவுளை தூஷிக்கிறதுன்னா திட்டுறது, மறுதலிக்கிறது, திட்டுறது. உன் தேவனை, நீ என்ன தேவனா, நீ என்ன கடவுளா, உன்னை போய் நான் வணங்குறேன் பார், அப்படியெல்லாம் அந்த நம்பிக்கை இல்லாம அதை கண்டபடி பேசி கடவுளுக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அவங்க செத்து போயிடு, உன் கடவுளையும் தூஷித்து நீ செத்து போயிடு. நான் அருமையான மனைவி இல்ல? அப்பதான் யோபு சொல்றா, அட பைத்தியக்காரி போல பேசுறியே, தெய்வந்தத்துல தேவன்கிட்ட நமக்கு நன்மை கிடைச்சது, நாம் தீமையை அனுபவிக்க கூடாதா? இந்த சூழ்நிலையின் நடுவில் அநேக பாடுபட்ட யோபு முடிவிலே பார்த்தீங்கன்னா இந்த தூஷிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற மனுஷன் கடவுள் அவனை விடல, ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார், இழந்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் என்று அந்த யோபு புத்தகத்தில் நாம படிக்கிறோம். அதே போல 3வது அபிஷேகத்தை தூஷிக்கிற மக்கள் உண்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 12-13, மார்க் 3ஆம் அதிகாரம் 22-29 என்ன சொல்லுகிற? வேதத்துல அபிஷேகம் ஒண்ணு இருக்கு, இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், இத தூஷிக்க கூடாது. என்ன சொன்னாங்க? அவங்க குடிச்சிட்டு மதுபானம் அறிந்துட்டு இப்படி அந்நிய பாஷை பேசுறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால நீ ஒரு வார்த்தை சொன்னா கூட பரவாயில்லையா, அபிஷேகத்துக்கு முன்னால பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீ எதையும் சொல்லக்கூடாது, உனக்கு மன்னிப்பு கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அவங்க குணம் அது. 2 தீமோத்தேயு 3:2 அவங்க குணமே தூஷிக்கிறது தான். நல்லவங்களா இருந்தா நல்லது பேசுவாங்க, கெட்டவங்களா இருந்தா எப்படி அவங்ககிட்ட நல்லதை எதிர்பார்க்க முடியும்? இந்த குணம் யாருடையது? அந்தி கிறிஸ்துவின் குணம். அந்தி கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துவுக்கு விரோதியாக ஒருவன் வரப்போகிறார் இந்த உலகத்தை கடைசியில. வெளிப்படுத்தல் 13 1ஆம் வசனம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 6ஆம் வசனம் படித்து பாருங்க. அவன் எழும்புவான், ஒரு மிருகம் எழும்பி வர்றது போல அவன் எழும்பி வருகிறான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் நாவினாலே தூஷணம் இருந்தது, அவன் தூஷிக்கிறவனாய் இருப்பான். அந்தி கிறிஸ்துவின் குணத்தில் ஒன்று தூஷிப்பது. ஏன்னா இது சாத்தானுடைய செயலின்படி அவன் வருகிறவன். இந்த நாட்களில் அந்த ஆவிதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த சொப்பனக்காரர்கள் தூஷித்தாங்க, இதன் பலனை அவங்க அனுபவிக்க போறாங்க. நீங்க அப்படி இல்லாம சத்தியத்தை கேட்கிறவங்க, தேவனை தேடுறவங்க, யாரையும் தூஷிக்காம யூதா நிருபத்தில் உணர்த்தப்பட்டதை போல அதை படித்து உணர்ந்து நாவை காத்துக்கொண்டு தூஷித்தல் நாவால தானே சொல்றது, நாவை காத்துக்கொண்டு ஜாக்கிரதையா இருப்போம். ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், அவருடைய வருகை நாள் சீக்கிரம். அதனால்தான் இப்படிப்பட்ட வசனங்களை வைத்து அவர் எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையா இருப்போம், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், தீமையை விட்டு விலகுவோம், நன்மையை பற்றிக் கொள்ளுவோம். உங்களுக்கு ஏற்ற நன்மைகளை கத்த தருவார். எனக்கு பரம தகப்பனை ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த அந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நல்லதொரு ஊழியத்தை எங்களுக்கு தருகிறீரே. இந்த ஜபத்தில் கலந்து கொண்டவர்களுக்காக ஜெபம் பண்றோம். இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். இதயத்தில் மாற்றம் உண்டாகட்டும், வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும், நல்லதை பிடித்துக் கொள்ளட்டும், நாவை காத்துக் கொள்ளட்டும், சத்தியமாய் வாழட்டும், பொய்யை விட்டு விலகட்டும், பக்தியாய் இருக்கட்டும், பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளட்டும், நல்லவர்களாய் மாற்றும். இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த நாள் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறப்பா, துதிகர மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை மாலை 7 மணிக்கு பாருங்க, எங்களோட இணைந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.